கோபுரம் இது வந்து ஸ்டிக்கர்ன்றது எனக்கே தெரியாது. ஃபஸ்ட்டு வாங்கினப்போ நான் ஏதோ ஒரு மேனுவல் கார்டு தான் போல் அப்படின்னு நினச்சேன். வாங்கி வீட்டுக்கு எடுத்துன்னு வந்த அப்புறம் தான் தெரியுது இதுவும் ஒரு ஸ்டிக்கர் அப்படின்னு. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பார்த்துருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம பைக்குக்கு வந்து 46 VR46 உடைய ஸ்டிக்கர், பெட்ரோல் டேங்க் ஸ்டிக்கர் வாங்கியிருந்தோம். இதுவும் வாங்கி 1 வீக் ஆகிடுச்சு. இது இன்னும் நான் ஒட்டலை, இதையும் ஒட்டணும். அதே மாதிரி இந்த கோபுரோடைய ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஸ்டிக்கரையும் நம்ம ஒட்ட போகிறோம். அடுத்து வந்து இந்த மைக்குடைய இதுவும் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, ஸ்டிக்கர், அதையும் ஒட்டிடலாம். எனக்கு வந்து இந்த VR46 அடியாண்ட அந்த பெட்ரோல் டேங்க் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, வாங்கிட்டேன். இப்போது இதை வந்து நம்ம எப்படி ஒட்ட போகிறோம், எங்கெங்கே ஒட்ட போகிறோன்றது தான் தெரியும். இதில் ஒரு முக்கியமான ஒரு ஃபன் என்ன அப்படின்னா, இது எங்கே ஒட்டணுன்றது எனக்கு தெரியும், இதெல்லாம் ஒட்டுறது தெரியும், இது தெரியும். இந்த ஒரு சில பார்ட்டு மட்டும் தான் எங்கே ஒட்டணும் அப்படின்றது எனக்கே தெரியல. எங்கே வருதோ அங்கே ஒட்ட வேண்டியது தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து அங்கங்கே ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒட்டுறதுக்கு முன்னே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே ரொம்பவே டஸ்ட்டாகவும் ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்குது. நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணிடலாம். ஏன்னா திடீர்னு நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா திரும்ப பிச்சுட்டு வந்துடுமோ அப்படின்றதுக்காக தான், பிச்சுட்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம பைக் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒட்டிடலாம். ஏன்னா டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா திரும்ப ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் ஆகிடும். அதுக்காக தான். நம்ம எங்கெல்லாம் ஸ்டிக்கர் பண்ண போகிறோமோ அந்த இடம்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்டிக்கர் எடுத்து ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுன்னு தெரியல. ஆரம்பிப்போம். எங்கேருந்து ஆரம்பித்தேன்னு இருக்குது, நல்லபடியாக முடிஞ்சால் போதும். ஐயோ ஒட்டின்னு இருக்குது, வரமாட்டேன்னு. இப்போ மொதல் ஸ்டிக்கர் இது எடுத்து இந்த இடத்துல ஒட்டணும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிடலாம். இந்த ஸ்டிக்கர் வந்து இந்த இடத்துக்கு தான் மேட்ச் ஆகுது. இந்த ஸ்டிக்கர் இங்கே தான் ஒட்டணும். இந்த ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. என்னன்னா இந்த சைடில் தான் வந்து இந்த கை வந்து உள்ளே போகல, அதுக்காக கொஞ்சம் பைக் கீயை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன். நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். நம்ம எப்படியும் திரும்பி கண்டிப்பாக வாட்டர் சர்வீஸ் அது இதுன்னு பண்ணுறப்போ எப்படியும் பிச்சுன்னு வந்துடும் நினைக்கிறேன். எவ்வளோ நாள் தாங்குதோ தாங்க பெரிய தாங்கட்டும். நான் ஃபஸ்ட்டு இது ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது இது வந்து இந்த இடத்துல வரணும். அப்படி பெட்ரோல் டேங்காண்ட ஃபஸ்ட்டு அதுக்கான டாப்பில் வந்து ஒட்டிடலாம், பெட்ரோல் டேங்க் மேலே. இது ரெண்டாக வருது. ஃபஸ்ட்டு வந்து இந்த 46 அப்படின்றது இந்த இடத்துல ஒட்டிடலாம். கொஞ்சம் சரியில்லை, இந்த பக்கம் நிறைய கேப் இருக்குது, பட் இந்த பக்கம் கேப் இல்லை. ஓரளவுக்கு பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒட்டுவோம். அடுத்தது அதுக்கான மேலே வர இந்த இது எப்படி வரணும், ஓகே.
அதான் இதையும் ஒட்டியாச்சு. இப்போ பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது 46. அடுத்து அதுக்கும் மேலே இன்னொன்று வருது. இதான் வந்து இந்த இடத்துல இது இதுவும் நம்ம ஒட்டியாச்சு. அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது, அழகாக பார்த்தாலே தெரியும். 46. அடுத்தது இந்த இடத்துல ஒட்டணும். இந்த இடத்துக்கு ஒட்டுறது வந்து ஃபஸ்ட்டு எதை எடுக்கலாம், இதையே எடுத்து ஒட்டிடலாம். ஸ்டிக்கர் நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் நல்லா திக்காக ஒரு ரொம்ப கனமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. வேறு அவசரப்பட்டு எடுத்துட்டோம், எந்த இடத்துல வருதுன்னு தெரில. குத்து மதிப்பாக ஒட்டுவோம். ஓகே, இதுவும் வந்து VR46. ஃபுல்லாகவே VR46 தான். வேறு என்னடா அப்பப்போ பைத்தியக்கிற மாதிரி VR46 46 புலம்புறான்னுக்குறேன். இப்படிலாம் இல்லை, அதுவாக வருது, நான் என்ன பண்ணுறது. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே இது வேறு நிற்க கூட மாட்டேங்குது, கீழே விழுது. இது வந்து இதுக்கு கீழே இங்கே வருது. கொஞ்சம் லைட்டாக கேப் விட்ட மாதிரி விடலாம், அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இல்லை, இது ஒட்டியாச்சு. அடுத்து அதுக்கு சைடில் வந்து இதை ஒட்டணும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கீழே ஃபினிஷ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் சைடில் ஒட்டலாம். இது வந்து இந்த இடத்துல வருது. இது கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு ஓட்டலாம். ஓகே, நல்லா இருக்குது. அடுத்து அதுக்கு சைடில் வந்து 2 வருது. இது வந்து இந்த பக்கம். இந்த சைடில் வருது. இந்த சைடு முடிஞ்சிச்சு. அடுத்து அதுக்கான ஆப்போசிட் சைடில் இங்கேருந்து லெவல் பண்ணி இதை ஒட்டியாச்சு. அடுத்தது இது வந்து அதுக்கு சைட்லேயே அதுக்கு கீழே வந்து 2 வருது. இப்போ இது வந்து கீழே இதுக்கு லெவல் பண்ணி ஓட்டுற மாதிரி விட்டிக்கலாம், அப்போ கொஞ்சம் லுக்கு கொஞ்சம் நல்லா வரும். இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இந்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இதே மாதிரி இங்கேருந்து இதை ஒட்டியாச்சு. சரி, ஓகே தான். பட் இது வந்து எந்த இடத்துல வருது அப்படின்றது தான் தெரியல. நம்மளாம் எங்கன்னா ஒட்டிக்க வேண்டியதான் நினைக்கிறேன் குத்து மதிப்பாக. இந்த 2 வந்து பார்த்தாடினா ஹேண்டில் பாரில் இந்த இடத்துல வர வேண்டியது. அந்த 2 கேப்பையும் கழட்டிட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுவும் கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது, ரொம்ப நாளாச்சு க்ளீன் பண்ணி. அதையும் கொஞ்சம் தண்ணி போட்டு க்ளீன் பண்ணிடலாம்.
இப்போது இதை எடுத்து ஃபஸ்ட்டு எதை ஒட்டலாம், இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த இடத்துல அழகாக குட்டியாக ஒரு பட்டன் மாதிரி இதுதான். இது வந்து அதுக்கு கீழே அந்த ரவுண்டு ரிங்கு மாதிரி இது எப்படி வரணும், இப்படி வருது. ஓகே, இது வந்து அப்படியே இதுக்கு ஆப்போசிட் சைடில் ஃபஸ்ட்டு சேம் அதே மாதிரி ஒரு கேப்பு மேலே, அடுத்து அதுக்கு கீழே ஒரு ரிங்கு. இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. இப்போ இது எங்கே ஓட்டணும்னு தெரியல, மீதி இதெல்லாம் எங்கே ஓட்டணும்னு தெரியல. எங்கே ஓட்டுறது, இப்படியே நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் ஓட்டிடலாம், இப்படிக்கே வந்துடுறேன். இப்படி ஓட்டினது நல்லா தான் இருக்குது. இது இந்த இடத்துல இப்படி ஒட்டிடலாம். காற்று வேறு ரொம்ப அடிக்குது, நிற்க கூட மாட்டாங்க. கீழே அங்கே வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல, ஓகே தான். கீழே வந்து 46 கீழே கட்டுறேன். ஓகே, நல்லா கொஞ்சம் நல்லா இருக்குது. அடுத்து அதே மாதிரி அந்த பக்கம் கரெக்டாக வரல. இந்த கோப்ரோடைய ஸ்டிக்கரும் இந்த போயா மைக்கோடைய ஸ்டிக்கரும் நம்ம ஒட்டிடலாம். இந்த மைக்கோடைய ஸ்டிக்கர் எந்த இடத்துல ஒட்டுறது, இந்த ஸ்டிக்கர் பண்ணிட்டு ஒட்டிக்கலாம். இப்போது இது வந்து எந்த இடத்துல, இப்போ இந்த ஒரு ஸ்டிக்கரை வந்து கோப்ரோடைய ஸ்டிக்கர் எந்த இடத்துல ஒட்டிடலாம். கோப்ரோ இது வந்து ஸ்டிக்கர்ன்றது எனக்கே தெரியாது. ஃபஸ்ட்டு வாங்கினப்போ நான் ஏதோ ஒரு மேனுவல் கார்டு தான் போல் அப்படின்னு நினச்சேன். வாங்கி வீட்டுக்கு எடுத்துன்னு வந்த அப்புறம் தான் தெரியுது இதுவும் ஒரு ஸ்டிக்கர் அப்படின்னு. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பார்த்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. இதை எடுத்து அதுக்காக இந்த இடத்துல இப்படி சைடாக ஒட்டிடலாம். இங்கே ஒட்டினா நல்லாயிருக்கா, இங்கே ஒட்டினா நல்லா இருக்குதா, இங்கே ஒட்டினா நல்லா இருக்கேன், நல்லா நல்லா இருக்குதா, இப்படியே ஓட்டிடலாமா? ஒரு கோப்ரோடைய ஸ்டிக்கரு. நெக்ஸ்ட்டு வந்து குட்டியாக ஒரு கோப்ரோ ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது, ப்ளூ கலரு நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஒரு ஸ்டிக்கர் வந்து நம்ம ஹெல்மெட்டில் ஒட்டிடலாம். இந்த போயாவுடைய ஸ்டிக்கரும் நம்ம இதில் ஒட்டலான்னு பிளான் பண்ணோம், பட்டு இது பைக்கு ஓட்டினா செட் ஆகுமான்னு தெரியல. ஸோ நம்ம இந்த ஒரு கோப்ரோடைய ஸ்டிக்கரும் இந்த போயா ஸ்டிக்கரும் ரெண்டுத்தையும் ஹெல்மெட்டில் ஒட்டிடலாம். ஏன்னா கேமரா இருக்குது, கேமராவுக்கு ரெண்டு சைடில் ஒட்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அழகாக சூப்பராக இருக்கும் பார்க்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம அதில் ஒட்டிடலாம். இப்போது நம்ம ஸ்டிக்கரிங் வந்து எவ்வளோதாங்க, இதோடு வந்து நம்ம ஸ்டிக்கரிங் முடியுது. அவ்வளோதான் கைஸ், இதோட நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி முடிச்சாச்சு. பட் எனக்கு இதெல்லாம் கரெக்டாக ஒட்டிட்டேன். இது கரெக்டானு தெரியல, பட் ஆனால் ஏற்ற மாதிரி தான் கொஞ்சம் அதுவாக அமைஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம ஒட்டிட்டோம். இதோட வேறு எப்படி ஒட்டுறது எனக்கு தெரியல.
ஏதோ பார்க்கலாம் தெரிஞ்ச மாதிரி ஒட்டியிருக்கிறேன். எவ்வளோ நாள் இருக்குதோ வச்சு யூஸ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதாங்க. இதோட நம்ம வீடியோ வந்து நம்ம முடிச்சிக்கிறோம். ஃபைனலாக என்ன ஒரு விஷயம்னா, நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக நம்ம இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போடுவோம். வீக்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் எல்லோரும் வீடியோ வந்து பாருங்கள். அப்புறம் அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்ல எதுவும் இல்லை. சரி வாங்க லாஸ்ட்டாக ஒரு ஃபைனலாக ஒரு வீடியோ மட்டும் காட்டுறேன். ஸ்டிக்கர் பண்ணது இதுதான் நம்ம ஒட்டின ஸ்டிக்கர் லுக்கு. இது வந்து கொஞ்சம் லாங்காக இருந்து பார்க்குறப்போ மிச்சம் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் பைக் வந்து ஃபுல்லாகவே க்ரீன் ப்ளூ நம்ம 46 நம்ம தலைவர் வச்சுனுக்கிற மாதிரி பைக்காக இருந்திருந்தால் பக்காவாக மேட்ச் ஆகிருக்கும். இது வெறும் ஃபுல் ப்ளூ பிளாக்ன்றதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. இது கோப்ரோடைய ஸ்டிக்கர், இதுவும் கோப்ரோடைய ஸ்டிக்கர். அவ்வளோதான், இதுதான் நம்ம ஃபைனல் லுக்கு. இதோட வந்து நம்ம ஸ்டிக்கரிங்கும் முடியுது, நம்ம வீடியோவும் முடிச்சுக்க போகிறோம். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. எப்படி இந்தங்க இதோட வந்து நம்ம வீடியோ முடியுது. மறக்காமல் நான் எல்லோரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம சேனல் தெரியாதவங்கெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அதே போல் என்னென்னா, நம்ம 5K சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ண போகிறோம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இப்போது சப்ஸ்கிரைபெல்லாம் நம்ம ரீச் பண்ணியாச்சு. நமக்கு என்ன ஒரு மேட்ரு அப்படின்னா, நமக்கு 4000 hours வாட்சிங் டைம் ஆகணும். அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை மட்டும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா மானிட்டேஷன் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ மானிட்டேஷனுக்காக தான் நம்ம வெயிட்டிங். இப்போ 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி கேமரா அது இதுன்னு வாங்கி இருக்கிறேன். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் நம்பிக்கை இருக்குது. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேமராவுக்கு 55,550 ரூபா நம்ம செலவு பண்ணிட்டோம். மீதி வந்து எங்கிட்ட ஒரு 30,000 கிட்ட இருக்குது. மீதியெல்லாம் அதுக்கு முன்னே என்னடா ஆச்சு ஒரு 20,000 அப்படின்னா, நம்ம பைக் வந்து முடிஞ்சிச்சு இல்லைங்களா, இஎம்ஐ. அது முடிஞ்சதுனால ஒரு 12,000 பெனால்ட்டி போட்டிருந்தாங்க, லேட் பேமெண்ட் கட்டுறோம் அப்படின்னு. அந்த ஒரு 12,000 இஎம்ஐயும் வச்சு பெண்டிங் இருந்தது, கட்டிட்டோம். அதனால தான் கொஞ்சம் இல்லைன்னா ஒரு 1 month கிட்டே வாங்கிட்டு இருப்பேன் கேமரா. அதனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிஸ்டம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கிறேன். கண்டிப்பாக சிஸ்டம் வாங்கிடுவேன். வாங்கலான்னு பார்த்தேன், பட் பட்ஜெட் இல்லை. பட்ஜெட் ஒரு 20Kக்குள்ளே ஷார்ட்டேஜ் வருது. அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு 1 month 2 monthக்குள்ளே திரும்ப நம்ம ஒரு சிஸ்டம் ஒன்று புதுசாக வாங்கிடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம்.